படம் நல்லா இருந்தது. கிளைமாக்ஸ் பிடிச்சிருந்தது. படம் ஓவராலா ஃபுல்லாவே பிடிச்சிருந்தது. படம் வந்து இந்த ஒரு மெசேஜ்க்காக படம் வந்து ஓடுது அப்படின்னா என்ன மெசேஜ்? எனக்கு வந்து கிளைமாக்ஸ் பிடிச்சதுனால எனக்கு வந்து ஓகே இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். படம் மட்டுமே முக்கியம் இல்ல, படத்தை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் கொடுத்திருந்தாங்க. எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மியூசிக் செம்மையா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஓவராலா படம் பிடிச்சிருந்தது. கிளைமாக்ஸும் பிடிச்சிருந்தது. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ராபர் நிறைய பேரோட இன்னசென்ட்டா நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கவங்கள கூட முகத்திரையை கிழிச்ச ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தேவையான ஒரு சோஷியல் கண்டென்ட். டைரக்டரா இந்த படத்துல வந்து சென்ட்ராயனோட ஸ்கிரிப்ட் பிளே வச்சிருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ரிவில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அ டைரக்டரா ஜெயிச்சிட்டாரு இந்த இடத்துல. அண்ட் நிறைய பேர் ஒரு ஸ்மார்ட்டான பர்சனா காமிச்சு அவங்க இப்படியும் மாறுவாங்க. ஏன்னா லைக் எல்லாருமே வடநாட்டுக்காரங்க அப்படி போயிட்டு இருப்பாங்க. திருடனாலே வடநாட்டுக்காரங்க தான் திருடிருப்பாங்க. நமக்குள்ளேயே இங்க ஆளுங்க முகத்திரையில இருக்காங்கன்றத காமிச்ச ஒரு படம். லாஸ்ட் 20 மினிட் பர்சனலி ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரான ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோவை ராபரா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மூஞ்செல்லாம் பண்ணுமாடா அப்படின்ற மாதிரி தான் இன்னசென்ட்டா இருந்தா. பட் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்லை, இவனெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தட்ஸ் குட். சோஷியல் கண்டென்ட். பணத்துக்காண்டி பணத்துக்காக சுகத்துக்காக சுத்துறத விட்டுட்டு நான் நல்ல வாழ்க்கைய வாழணும்ன்றத சோஷியல் கண்டென்ட். ஆமா, பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. நீ எந்த பணத்தை எதுக்காக நீ பயன்படுத்துறன்றது அவன் பண்ணது வந்து நாட் அக்செப்டபிள். இது அக்செப்டபிளே கிடையாத ஒரு விஷயத்துக்காண்டி அவன் வந்து தன்னோட சுகம் வேற எல்லாரையும் பண்ணது ரொம்ப எனக்குலாம் நான் உண்மையா சொல்றேன். அப்படி ஒரு கேரக்டர் உண்மையா நல்லா பார்த்தா கொண்டுடுவேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு கொண்டுருவேன். ஆமா, எக்ஸாக்டா. நீ பண்றதுக்கான இப்ப ஒரு தப்பு பண்றேன்னா அதுக்கு ஒரு ரிவீலுக்கு ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இங்க இவனுக்கு லஸ்ட் தான். அந்த லஸ்டுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். லஸ்டுக்காக தன்னோட சுக வாழ்க்கைக்காக போதைக்காக அது ஒரு போதைக்காண்டி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு அவன் அப்படிப்பட்டவங்கள வாழணும்னு அவசியம். அப்படி நிறைய பேர் உலகத்துக்கு டெய்லி பிறந்துட்டு தான் இருக்கானுங்க, டெய்லி செத்துட்டு தான் இருக்கானுங்க. அதுல ஒருத்தனா செத்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். படம் வந்து அதாவது வழக்கமா நம்ம பார்க்குற அந்த லவ் டூயட்டு இதெல்லாம் மீறி இதில் வந்து கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய முயற்சின்னும் நம்ம சொல்லலாம். படம் வந்து நல்லா தான் இருக்கு. கண்டிப்பாங்க, இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து சமுதாயத்துல வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமே இதுதான். அதாவது நமக்கு பக்கத்திலேயே நல்லவன் இருக்கிறானா கெட்டவனா இருக்கானான்ற தெரியாம இருக்கிற காலம் இது. பட் இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுனால எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே வந்து நாகரிகம் ஆயிடுச்சுன்னு. ஆனா இதுலயும் சில இந்த மாதிரி சூதுகள் இருக்கு. ஆனா அதுலயும் சில நல்லவங்க இருக்கிறாங்க சமுதாயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. இத வந்து புதுமுகங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. நிச்சயமா வந்து இளைஞர்கள் இந்த படத்தை இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கணும். நாகரிகம் வளரலாம், ஆனா இன்னும் இந்த ஒரு சின்ன புத்தி இருக்கும்ல, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது மாறினாதான் உண்மையான நாகரிகம் வரும். படம் ஓவரால் நல்லா இருக்குப்பா. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு. எண்டிங் வந்து ஒரு வித்தியாசமான எண்டிங் கொடுத்துருக்காங்க. போலீஸ்லாம் எல்லாபடி தாயே வந்து கொலை பண்ணியிருக்க மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாம் புதுமுகங்கள்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம் வந்து பெரிய விஷயமா இருக்கு. டேனியலும் நல்லா பண்ணியிருக்காரு, பிக் பாஸ் டேனியல். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மேலும் வெற்றி அடைய நல்ல படமோட என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். நன்றி. இல்ல, படம் நீங்க கேக்குற கேள்வி என்ன புரியல. இல்ல, படத்துல கருத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப 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 பண்ற ட்ரெண்ட் அதுதான்.
எல்லாம் படித்த பசங்க, இன்ஜினியரிங் பசங்க, இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தா ஹெல்மெட்லாம் போட்டு செயின் ஸ்நாச்சிங்னாலே அவங்க தான் வராங்க. மற்றபடி இந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணுறவங்க, வெட்டு குத்து பண்ணுறவங்க அந்த செயின் ஸ்நாச்லாம் இப்போ பண்ணுறதே கிடையாது. இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் பண்ணுறன்ற மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு ஸ்டைலாக வர பைக்லாம் ஓட்டும் போது மற்ற பெண்கள் பக்கத்தில் வரும்போதோ, அது பெண்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே பொதுமக்கள்லாம் பக்கத்தில் வரும்போது உஷாரா இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இதுல சொல்லியிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. அதுதான். இந்த ஒரு பகுதிக்காக படத்தை வந்து எவ்வளவு வேணா தொட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இன்டர்வல் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தோய்வு இருந்தாலும் எண்டிங்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். பட் சில ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து அவசியமா இந்த இதை பார்க்கலாம். பார்த்தா தான் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ரோட்ல போறது வர்றது எல்லாத்துக்குமே இருக்கும். அதுதான் விஷயம். ஓவரால் வந்து படம் வந்து நல்லாவே இருக்கு. ஒன்றும் தோய்வடையில விறுவிறுப்பா ஓடுது. பார்க்கலாம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.